ஒரு கொரியோகிராஃபருமே வந்து அதுக்கான ஒர்க் பண்றாங்க. சும்மா இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய கொரியோகிராஃபர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாபா பாஸ்கர் மாஸ்டர் வரணும், அவங்கலாம் வந்து தே டூ லாட் ஆஃப் ரிகர்சல். அவர் வந்து 10 ஸ்டெப் 100 ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து எது இன்னும் எனக்கு பெட்டர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ நிறைய கொரியோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி ஹுக் ஸ்டெப்ஸ்க்காகவே. பட் ரீசெண்டாக நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆசை லைட் அந்த சாங்லாம் அவங்களும் ரொம்ப க்யூட் அழகாக, அது கிரேஸ்ஃபுல்லாக அவங்களோட கொரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலவங்களோடது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ அது அவங்க வந்து அதுக்காக சும்மா நம்ம எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஒரு மியூசிக் போட்டு ஓகே 1 2 3 இது போட்டுக்கு நல்லா இருக்கும், இது போட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அது வந்து ஸ்டேஜில் ஒர்க் ஆகும். சினிமாவில் அப்படி ஒர்க் ஆகுது. ஏன் இப்படி போட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா, ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் கேமரா வந்து ஒரு ஷாட் வைக்கிறீங்களா, அது 3 நாளாக நீங்கள் கட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும். அப்போ நான் ஒரு ஷாட் வைக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த ஷாட்டில் வந்து உங்களுக்கு லெக்கில் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்தது ரியாக்ஷனில் ஸ்டெப்ஸ் வேணும்னா உங்களுக்கு அப்பர் பாடிக்கு அந்த ஸ்டெப்பை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் காலில் மட்டும் ஆடிட்டு இருக்கீங்க, திடீர்னு நான் கட் பண்ணேன்னா எங்கே கொண்டு போய் கட் பண்ணுறது?